வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை என் வாழ்வோவிய தூரிகை அவன். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதைய பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். ஓவியம் 7. மந்தரித்து விட்டது போல் அமர்ந்திருந்த தோழியை கண்ட சாய், "அடியே அஞ்சல, என்னடி பேய் ஏதோ அடிச்சிருச்சா? இப்படி மந்திரிச்சு விட்டது போல இருக்க. நானும் வண்டியில ஏறினதுல இருந்து பாக்குறேன், இப்படியே இருக்க" என்று வினவ, அப்போதும் அவளிடம் பதில் இல்லை. உன்னதான் அஞ்சு" என்று சலிப்புடன் சாய் அழைக்க, "நாளான்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்களாம்" என்றாள். "அடி பைத்தியமே, இதுக்காடி இப்படி இருக்க? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன்" என்று சாய் கூற, "காலையில சாப்பிட்டு முடிக்கவும் அப்பா வந்து பேசுனாங்க சாய். யாரோ தரகர் வந்து பேசியிருக்காங்க. நல்ல பையன்தான். தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிச்சேன். சொந்த வீடு இருக்கு. நல்ல சம்பாத்தியம்தான். நாளான்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. உனக்கு பிடிச்சிருந்தா மேல பேசலாம்னு சொன்னாங்க" என்று அனைத்தையும் ஒப்பித்தாள். "சரிடா, இப்ப இதுக்கு ஏன் இப்படி பதட்டமா இருக்க?" என்று அவள் வினவ, "இ இல்ல சாய், நான் நான் என்னன்னு பேச அவர்கிட்ட. என்னத்த பேசி இது ஒத்து வருமான்னு நான் முடிவு பண்ணுவேன். என்னால எனக்கான பார்ட்னர ஒழுங்கா சூஸ் பண்ண முடியுமா? அச்சோ! எனக்கு நினைச்சாலே பதட்டமா இருக்கு" என தலையை தாங்கிக் கொண்டு அமர்ந்து விட்டாள். ஜஸ்ட் ரிலாக்ஸ். எதுக்கு இவ்ளோ டென்ஷன்?" என்றபடி அவள் அருகே அமர்ந்தவள், "மஞ்சு, நீ இவ்ளோ பதட்டப்படுற அளவு இது ஒண்ணுமே இல்ல. நீ அப்படியே பிரம்மாண்டமா யோசிக்காத. என்ன பார்க்க வந்தத பார்த்ததானே? 3, 4 பேர் வருவாங்க. அவங்க கூட தனியா பேசும்போது, இது கேட்டு தெரிஞ்சுக்கணும், அது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னுலாம் இல்ல. அவங்க பேசுற விதமே நமக்கு உணர்த்தும். நீ கண்டதையும் யோசிக்காம ரிலாக்ஸா இரு" என்று அறிவுரை கூற, குழப்பமான மனநிலையுடன் தலையசைத்தாள். அவளை அதிகம் யோசிக்க விடாது வேலையில் ஈடுபடுத்தியவள் மாலை வீட்டை அடையும் நேரம், "இங்க பாரு அஞ்சல, எல்லாருமே ஒரே போல கிடையாது. நீ குழப்பமாவே இருந்தாலும் உன் உணர்வுகள் என்னைக்குமே உன்கிட்ட பொய் சொல்லாது. கண்டதையும் நினைச்சு பயப்படாம ரிலாக்ஸா இரு" என்று விட்டு சென்றாள். உள்ளே சென்றவள் குழப்பமான மனநிலையில் இருப்பதைப் போல் காட்டிக்கொண்டாலும் அவளுக்குள் இருப்பதன் பெயர் பயம் என்பதை தோழி ஒருத்தியே நன்கு அறிந்திருந்தாள். பயமா? ஆம், பயம்தான். தான் கண்டு வந்த கசப்பான திருமண வாழ்வுகளைப் போன்று தனக்கொரு வாழ்வு அமையப் போகிறது என்பதில் உறுதியுடன் இருந்தவளுக்கு அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற பயமே அவளை சூழ்ந்திருந்தது. ஆனால் அதுவும் அடுத்த நாளில் பழகி புளித்து மறைந்து போனது என்றுதான் கூற வேண்டும். எது வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டு தயாராகிக் கொண்டிருந்தாள் அஞ்சிலை. "சப்பா! கல்யாணத்துக்கு தயாராகிக்க சொன்னா, இவ போருக்கு தயாராகுற போல வசனம் பேசுறா. இவள வச்சுக்கிட்டு" இதோ அதோ என்று பெண் பார்க்கும் படலம் வந்திட, புன்னகையுடன் தயாராகி தோழியுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட அஞ்சு, "நல்லா இருக்கன்ல" என்று ஆசையுடன் வினவ, "இனிமே இப்படி கேட்டு வெட்கப்பட உனக்கு புது ஆள் வந்தாச்சு" என்றாள். அதற்கு சிறு புன்னகையை பரிசாக கொடுத்தவள் வரப்போகும் மாப்பிள்ளை வீட்டாருக்காக காத்திருந்தாள். சில நிமிடங்களில் மாப்பிள்ளை வீட்டார் வந்துவிட, வெளியே கேட்ட சலசலப்பை உள்ளே இருக்கும் தோழிகளுக்கு அதை உணர்த்தியது. மெல்ல வெளியே எட்டி பார்த்த சாய், அஞ்சல, முந்தா நாள் என்னைய சொன்னியே, உன் ஹைட்டுக்கு இவர் பக்கத்துல ஷோல்டர் அளவுதான் இருப்ப, எப்படி கொட்டு வைக்க போற" என்று கேட்டு கேலி செய்தாள். அதில் சிரித்துக் கொண்ட அஞ்சலியை அழைக்க வந்த அர்ஜுன் மற்றும் காயு அவள் கையில் தேநீர் கோப்பைகள் அடங்கிய தட்டினை கொடுத்தனுப்ப, சிறு பதட்டமும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாத புன்னகையுமாக வந்தாள். அழகிய அரக்கு வர்ண புடவையில் அளவான ஒப்பனை மற்றும் நகைகளில் அழகாக இருந்த அஞ்சிலையை புன்னகையுடன் கண்ட மகாவும் ரூபியும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டு ருத்ரனை பார்க்க, அவனும் அவளைதான் பார்த்து கொண்டிருந்தான். அவள் முகத்தினில் ஒட்டியிருக்கும் புன்னகை அவன் இதழ்களையும் உருவளிக்க செய்ய, அனைவருக்கும் தேநீர் கொடுத்த அஞ்சிலை தந்தையின் புறம் வந்து நின்றாள். "என் பொண்ணு அஞ்சல எம்ஃபார்ம் முடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றா" என்று குணா அவளை பற்றி கூற, "தரகர் அண்ணா எல்லாம் சொன்னாருங்க. எங்களுக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ போறவங்க 4 வார்த்தை பேசிக்கட்டும்" என்று மகா கூறினார். "அட்ரா சக்க, ஆன்ட்டி நேரா பாயிண்ட்க்கு வந்துட்டாங்க.
இப்படிதான் இருக்கணும் என்று சாய் அஜுவிடம் முணுமுணுக்க, அவனும் ஆமாம் என்று தலையாட்டி சிரித்தான். இருவரும் மாடிக்கு அனுப்பப்பட, தன் புடவை தலைப்பை சுற்றியபடியே அவன் முன் நின்றிருந்தாள். அமைதியாக கைகளை கட்டிக்கொண்டு நின்றிருந்த ருத்ரன் அவளையே பார்த்தபடி இருக்க, அவன் ஏதோ பேசுவான் என்று எதிர்பார்த்தவள் அவனது அபார மௌனத்தில் நிமிர்ந்தாள். அதற்காகவே காத்திருந்தது போல மெல்ல புன்னகைத்தவன் ஹாய் என்க, அவளும் மெல்லிய சிரிப்புடன் ஹாய் என்றாள். இந்த கல்யாண விஷயம் உங்களோட சம்மதத்தோட தான் நடக்குதா? இப்போ உங்களுக்கு கல்யாணம் செஞ்சுக்க ஓகேவா? என்று கேட்டவனது முதல் கேள்வியே, என்னை பிடித்திருக்கிறதா என்று அல்லாது, உனது விருப்பமுடன் நடக்கின்றதா என்பதே முதலாவதாக உள்ளதை உணர்ந்தாள். சாய் கூறிய, அவங்க பேசுறதுலயே புரியும் என்ற வார்த்தை மனப்பெட்டகத்தில் வந்து போக, அவளது புது அனுபவ பாடத்தின் முதல் படியை மெல்லவே உணர்ந்தவள் ஒரு சென்டிமீட்டர் அளவு தன் குண்டு கண்களை விரித்து அவனை ஏறிட, என்ன என்பது போல புருவத்தை ஏற்றி இறக்கினான். ஆ, அதெல்லாம் இல்ல. என்னோட சம்மதத்தோட தான் எல்லாம் நடக்குது என்று அவள் கூற, குட் என்றவன், என்கிட்ட எதுவும் கேட்கணும் அப்படி இல்லைன்னா பேசணுமா என்று கேட்க, அவனை ஒரு நொடி ஆழ்ந்து பார்த்தவள், உங்களுக்கு ஏதாவது பேசணுமா என்று கேட்க, அவளது புரிதலின் முதல் பிடியை பற்றிக் கொண்டு சிறு புன்னகையுடன் ஆம் என்று தலையசைத்தான். கேட்பதற்கு நான் தயார் என்பதை சொல்லாமல் சொன்ன அவளது விழிமொழிகளை புரிந்து கொண்டவன், நான் ருத்ரன். இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு தனியார் உரம் தயாரிக்கும் நிறுவனத்துல வேலை பார்க்கறேன். என் கூட அம்மா அண்ட் தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சி முதல் வருஷம் எம்ஏ படிக்கிறா. அப்பா கிடையாது. சொந்த வீடு ஒண்ணு இருக்கு. ஆனா கார்லாம் கிடையாது. என் சம்பாத்தியம் மட்டும்தான் குடும்பத்த பாத்துக்க, தங்கச்சிய படிக்க வைக்கன்னு எல்லாத்துக்கும் என்றவன் தன் வாழ்க்கையை பற்றி சுருக்கமாக கூறியிருந்தான். அவளிடம் மௌனம் மட்டுமே நிலைத்திருக்க, எனக்கு சொல்றதுக்கு வேற எதுவும் இல்ல. என்னுடைய ஸ்டேட்டஸ் இதுதான். நீங்க நிறைய படிச்சு ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒர்க் பண்றீங்க. உங்களுக்கு நானும் என் குடும்பமும் பொருத்தம்னு பட்டா கல்யாணம் செஞ்சுக்கலாம் என்றான். தனது குடும்பத்தை அவன் எத்தனை நேசிக்கிறான் என்றும், தங்கையை அவன் மகள் போல் பார்த்துக் கொள்கிறான் என்றும் அவனது பேச்சின் மூலம் உணர்ந்தவள், நான் ஒன்னும் பெரிய படிப்பெல்லாம் படிக்கல. அண்டு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் எல்லாம் இல்ல. ஓடில மெடிசன் சப்ளை. ஒரு நர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க என்றாள். ம். இருந்தாலும் உங்க லெவல் ஆஃப் நாலேட்ஜ் எனக்கு அதிகம்தான். உங்கள பத்தி சொல்லுங்க. பேசலாம்னுலாம் நான் கேட்க மாட்டேன். வாழ்க்கைய வாழ்றது மூலமா புரிஞ்சுக்க விரும்புறேனா, அதனால இந்த பெண் பார்க்கும் படலம் கூட என் உடனான கல்யாணம் ஓகேவான்னு கேட்க. எதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம உங்களுக்கு என்ன படுதோ அந்த முடிவெடுங்க என்று அவன் கூற, இவளுக்கு தலையும் புரியவில்லை, காலும் விளங்கவில்லை. மீண்டும் தன் புடவை தலைப்பை திருகத் துவங்கியவள் சில நிமிட மௌனத்திற்குப் பின், எனக்கு கல்யாணத்திலயோ உங்கள கல்யாணம் செஞ்சுக்கிறதுலயோ எந்த ஆட்சேபனையும் இல்ல என்று அதற்கு மேல் என்ன கூறுவதென்று ஏதும் புரியாது அமைதியாகிட, என் சைடுல இருந்து நான் என்னோட ஸ்டேட்டஸ் உங்கள பாதிக்காதான்னு கேட்டுக்கிட்டேன். உங்க சைடுல இருந்து என்கிட்ட எந்த டிமாண்டும் இல்லையா உங்களுக்கு என்று வினவ, இல்ல, அந்த மாரி எந்த ஒரு டிமாண்டும் கிடையாது என்று கூறியவள், ஆ, நீங்க என்ன வா போன்னே கூப்பிடலாம் என்க, வா போன்னு கூப்பிட மாட்டேன்னு இல்ல. உங்க முடிவு எதுவும் தெரியாம அப்படி உரிமை எடுத்துக்க கூடாதுன்னு தான் என்றான். இதுவரை தான் பார்த்திடாத தனது கணவன் என்ற வரையறைக்குள் இருக்கும் அடையாளங்களுக்கு மாறுபட்டவனாக அவன் தென்பட, அவளுக்கு அந்த உணர்வே வித்தியாசமாக இருந்தது. அச்சமும் இன்பமும் சரிவிகித்து கிடைக்கும் தருணத்தை எப்படி உணர்வது என்று அறியாது படபடப்பை உள்ளேயே மறைத்துக் கொண்டு அவள் நிற்க, அப்போ ஓகே தான என்று கேட்டான். அவனை பார்த்து மெல்ல புன்னகைத்தவள் தலையசைக்க, தானும் புன்னகைத்தவன் சிறு தலையசைப்பை பதிலாக கொடுத்து கீழே வந்தான். கீழே வந்த இருவரையும் கண்ட பெற்றோர் அவர்களது முடிவை எதிர்நோக்கி இருக்க, இருவரும் சம்மதம் தெரிவித்தனர். முகம் கொள்ளா புன்னகையுடன் எழுந்த மகா தான் கொண்டு வந்த பூவை அஞ்சுவிற்கு வைத்துவிட, அத்தனை ஆனந்தத்துடன் நிச்சயத்திற்கு நல்ல நாள் குறித்து விட்டு விடை பெற்றனர். ஒரு வழியா என் நண்பி எங்கேஜ்டு பீஸ் ஆக போறா என்று அவளை அணைத்துக் கொண்டு சாய் கத்த, சிறு நாண சிரிப்புடன் அவளை அணைத்துக் கொண்டாள். அதே குதூகலம்தான். அண்ணா, அண்ணி என்ன பேசுனாங்க? அவங்களுக்கு ஓகே தானா? எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. இன்னும் ஒரு தடவ சொல்லேன் என்று ரூபி கேட்க, சிரித்தபடி ஓகே தானாடா என்றான். அவங்க பார்க்கவே சாஃப்ட்டா இருக்காங்க அண்ணா. உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? நல்லா பேசுனாங்களா என்று ரூபி வினவ,
என்ன பேசவென்றே தெரியாது அவள் திருதிருத்தது நினைவு வந்து அவனுக்கு சிரிப்பாக தான் வந்தது. சிறு சிரிப்புடன் புடிச்சிருக்குடா என்று அவன் கூற, அப்பா சூப்பர் அண்ணா, நான் செம்ம ஹாப்பி என்றாள். சிரித்தபடி வந்து அவள் தலையை கோதிய மக, உனக்கு சம்மதம் தானடா கண்ணா என்று தன் சார்பாக ஒருமுறை வினவ, புடிச்சிருக்குமா என்றான். சரிப்பா, ஒரு நல்ல நாள் பார்த்து போய் புடவெல்லாம் எடுத்துடலாம் என்று அவர் கூற, அண்ணா அண்ணா, எனக்கு நிச்சயத்துக்கு ஒண்ணு, கல்யாணத்துக்கு ஒண்ணு, ரிசப்ஷனுக்கு ஒண்ணுன்னு 3 ட்ரெஸ் வேணும் என்று ரூபி கூச்சலிட்டாள். ரூபி என்று அவள் அன்னை ஒரு கண்டன பார்வை பார்க்க, அம்மா என்கிட்ட தானே கேக்குறா, விடுங்கம்மா என்றவன், 3 என்னடா, 5 ட்ரெஸ் வாங்கிடலாம் உனக்கு மட்டும் என்றான். அதில் சிரித்தபடி அண்ணனை அவள் கட்டிக்கொள்ள, அங்கு அஞ்சுவை அமர்த்தி, ஏன் அஞ்சுமா, உனக்கு ஓகே தானே என்று காயு கேட்டார். ஓகேதாம்மா என்று அவள் கூற, வெளிநாட்டு சம்மதத்துக்கு அழுததாலதான் அப்பா பக்கத்திலே பாத்துட்டாரு போல என்று அர்ஜுன் கூறினான். ஆம், இவர்கள் வீட்டிலிருந்து அவர்களது வீட்டிற்கு 3/4 மணி நேர தூரம்தான். அதிலும் தினமும் அவள் மருத்துவமனைக்கு தன் புகுந்த வீட்டிலிருந்து புறப்பட்டால் தனது பிறந்த வீட்டை தாண்டிதான் போக வேண்டும். ஆதலால்தான் அர்ஜுன் அவ்வாறு குறிப்பிட தன் தந்தையை கட்டிக்கொண்டு, அப்பானா அப்பாதான் என்றாள். பின் சிறார்கள் இருவரும் எழுந்து சென்றிட, ஏங்க, எல்லாம் நல்ல இடம்தானா, நல்லா விசாரிச்சிட்டீங்கல்ல, ரொம்ப வேகமா நடக்கிற போல இருக்கு, அதான் கேக்குறேன் என்று வினவ, நல்ல இடம்தான் காயு, நல்லா விசாரிச்சுட்டு தான் பொண்ணு பார்க்க வர சொன்னேன் என்றவர் பேச்சில் அமைதி அடைந்தவர், பார்க்க நல்ல மனுஷங்களா தான் படுறாங்க, அவங்க அம்மாவும் நல்லா தான் பேசுறாங்க, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு படையல் போட்டுட்டு வருவோம் என்றார். சரிம்மா என்றவர், இன்னும் 1 மாசம் இருக்கு, அதுக்குள்ள வேண்டியதெல்லாம் வாங்கிடணும், நல்ல நாள் பார்த்து புடவை எடுக்க போகலாம்னு சொல்லிருக்காங்க, நிச்சயத்தை நம்ம இஷ்டப்படின்னு சொல்றாங்க, எங்க வழிப்படி நிச்சயம் வீட்ல தான் பண்ணுவோம் என்று கூற, ஆமாங்க, நம்ம வீட்லயே பண்ணலாம், உங்க வீட்டு ஆளுங்க வந்தா தங்க ஏற்பாடு மட்டும் பண்ணுங்க என்று கூறினார். சரிம்மா, கல்யாணம் அவங்க குலதெய்வம் கோவில்ல தான் பண்ணுவாங்களாம், வர்ற எல்லாருக்கும் வீட்ல இடம் இருக்காது, முக்கியமான சொந்தங்களுக்கு மட்டும் ரூம் புக் பண்ணணும் என்று குணா கூற, மண்டப செலவு இல்ல தானே, அதுக்கு பதிலா இத செஞ்சிட வேண்டியதான் என்று கூறினார். இரு வீட்டிலும் திருமணம் பற்றி மும்முரமாக பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்க, தனக்கும் திருமணம் நடக்கப் போகிறது என்ற பூரிப்பு, சிறு வெட்கம், அதிர்ச்சி என பல உணர்வுகள் கலந்த நிலையில் இருந்தாள் அஞ்சிலை. காரிகையான் காலை அவன் கைகளினுள் சிறைப்பட போகும் நாள் விரைவில் என்னை நோக்கி மஞ்சள் கயிற்றுடன் வருவது நிஜம்தானோ என்ற கவிதை வரியில் தன்னால் இன்னமும் நம்ப முடியாத உணர்வினை கொட்டிவிட்டு புன்னகையுடன் தன் வேலையை